ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களோட எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, நான் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது தோல் நீக்குனது தான். நம்ம கடையிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படியே ஃப்ரை பண்ணி அந்த தோல் ரிமூவ் பண்ணியே வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை வீட்டில் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நயமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. இது நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு போதுமானது. ரொம்பவும் கொரகொரன்னு அரைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அரைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் உள்ள எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் போதுமானது. இதை நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு இலகு தன்மையாக இருக்குது வெல்லம் நல்லா. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த நிலக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம கையாலே உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இருந்தாலும் கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லம் நல்லா பாவு வெல்லங்கிறதுனால நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெல்லம் வாங்கும்போது நல்ல நயமான வெல்லமாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே தான் அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க வெல்லம் வாங்கும்போது. அதே மாதிரி கடலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட தோல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டு தான் நம்ம இதில் செய்கிறோம். ஸோ அதனால் இந்த கலர் நமக்கு உருண்டையோட கலர் கிடைக்கும். நம்ம அந்த தோலோடு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும் உங்களுக்கு உருண்டை. ஸோ இந்த கலர் உங்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான உருண்டை இது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இது மாதிரி நிறையா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த டிஷ்ஷை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு அடுப்பும் தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே இதில் சேர்க்கலை. வெல்லமும் கடலையும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்லா உருண்டையும் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா உருண்டையும் நான் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VijiCare Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். குழம்புல உப்பு அதிகமாயிட்டு அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு அதில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த உப்போட தன்மை குறைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி கூட்டு பொரியல்லாம் செய்கிறோம், அதுலேயும் உப்பு அதிகமாயிட்டு அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலையை பொடி செஞ்சு லாஸ்ட்டாக இறக்கும் போது மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த உப்போட தன்மை குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.